வணக்கம் நண்பர்களே. ஒருத்தர் மேல நாம வச்சிருக்க அதீத அன்பால எப்படி நம்மளோட சுயமரியாதையை செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து தவிக்கிறோம். அந்த சூழல்ல இருந்து மீண்டு வர ஆச்சார்யா சாணக்கியர் சொல்ற உளவியல் ரகசியங்கள் என்ன? இத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். விதி 1. அளவுக்கு அதிகமா கிடைக்கிறது ஒரு கொடிய விஷம். சாணக்கியர் சொல்ற ரொம்ப முக்கியமான முதல் விதி இதுதான். எந்த ஒரு உறவுலையும் நீங்க எந்த அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு கிடைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மதிப்பு குறையும். இன்னைக்கு 90% பேர் காதல்லையோ இல்ல நட்புலையோ தோத்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க கூப்பிட்ட குரலுக்கு எல்லா வேலையையும் விட்டுட்டு ஓடி போய் நிக்கிறது தான். ஒருத்தரை பிடிச்சிட்டா உடனே உலகத்தையே அவங்க கால்டியில கொண்டு வந்து வச்சிருவீங்க. அவங்க ஒரு மெசேஜ் அனுப்புனா அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்காக ஓடுவீங்க. நான் உனக்காக எப்பவும் இருப்பேன், உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேன்னு நீங்க நினைக்கிற அந்த அன்பால உங்களை நீங்களே மலிவாக்கிக்கிறீங்க. பொருளியல் விதி. மார்க்கெட்ல எந்த பொருள் அதிகமா கிடைக்குதோ அதோட விலை கம்மி. ஆனா எது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அதோட விலை ரொம்ப அதிகம். தண்ணி எல்லா இடத்துலயும் கிடைக்குது, அதனால யாரும் மதிக்கிறதில்ல, வீணாக்குறாங்க. ஆனா வைரம் அப்படி இல்ல. பூமிக்கு அடியில பல 100 அடி தோண்டுனாதான் கிடைக்கும். அதனாலதான் அதை அவ்வளவு பத்திரமா வச்சிருக்காங்க. நீங்க தண்ணியா இருக்க போறீங்களா இல்ல வைரமா? நீங்க எப்பவும் அவங்களுக்கு கிடைக்கும்போது இவருக்கு வேற வேலையே இல்ல, நாம எப்ப கூப்பிட்டாலும் வருவாரு அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிடும். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு உங்க மேல சலிப்பு தட்டிடும். இனி நீங்க என்ன செய்யணும்? எப்பவும் அவைலபிளா இருக்கிறத மெதுவா குறைங்க. ஒரு ஸ்கேர்சிட்டியை, தட்டுப்பாட்டை உருவாக்குங்க. மெசேஜ் அனுப்புனா உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. எல்லா ஃபோன் காலையும் அட்டன் பண்ணாதீங்க. சாரி, ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்ல பழகுங்க. உங்களுக்கென்று ஒரு தனி உலகம், பொறுப்புகள் இருக்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. இவர் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மூளைக்குள்ள போகும்போதுதான் உங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும். விதி 2. உங்களை ஒரு திறந்த புத்தகமாக்காதீங்க. சாணக்கியரோட இந்த 2வது விதி ரொம்ப முக்கியமானது. அன்புல ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பழகிய சில நாட்கள்லயே உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அவங்க கிட்ட கொட்டிருவீங்க. குடும்ப பிரச்சனைகள், பழைய ஏமாற்றங்கள், உங்க பலவீனம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு நீதான் என் உலகம், உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு சோக கதையை ஒப்பிப்பீங்க. இப்படி நேர்மையா இருந்தா அன்பு அதிகமாகும்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஆனா கொஞ்ச நாள்ல பேச்சு குறைய ஆரம்பிக்கும். அவங்க உங்களை தவிர்க்க ஆரம்பிப்பாங்க. கடைசியில ஏதோ ஒரு காரணம் சொல்லி பிரிஞ்சு போவாங்க. இங்க அதிகப்படியான நேர்மைதான் பிரச்சனை. மனித உளவியல். மர்மம், மிஸ்டரி இல்லாத மனுஷனை இந்த உலகம் சீக்கிரமே மறந்துடும். ஒரு த்ரில்லர் படம் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். யாரு கொலகாரன்னு கடைசி வரைக்கும் தெரியலனாதான் சீட் நுனியில உட்காந்து பார்ப்பீங்க. ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிட்டா 5 நிமிஷத்துல தியேட்டரை விட்டு வெளியே வந்துடுவீங்க இல்ல? மனுஷ மூளையும் அதே மாதிரி தான். நம்ம மூளைக்கு புதிர்கள் பிடிக்கும். உங்களை பத்தின எல்லா ரகசியமும் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா உங்க மேல இருக்கிற சுவாரஸ்யம் முடிஞ்சு போயிடும். இவர் ரொம்ப சாதாரண ஆளு, இவனை விட்டா யாரும் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டா அங்க உங்க சுயமரியாதை செத்து போச்சுன்னு அர்த்தம். சாணக்கியரின் ராஜதந்திரம். ஒரு அரசனோட பலமே அவன் மனசுல என்ன நடக்குதுன்னு மற்றவங்களால கணிக்க முடியாத அந்த ரகசியத்துல தான் இருக்கு. இனிமே நீங்க ஒரு அன்பிரடிக்டபிள் பர்சனா மாறுங்க. கேட்கிற கேள்விக்கு 1 வரி 2 வரியில பதில் சொல்லுங்க. 10 பக்கத்துக்கு கட்டுரை எழுதாதீங்க. வார்த்தைகளை அளந்து பேசுங்க. உங்களை பத்தின விஷயங்களை ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி மெதுமெதுவா தான் தெரியப்படுத்தணும். அவங்களே உங்களை புரிஞ்சுக்க ஆசைப்படணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பெருங்கடலே இருக்கணும். அதுல நிறைய லட்சியங்கள், வலிகள், ரகசியங்கள் இருக்கணும். ஆனா வெளியே பார்க்கறவங்களுக்கு நீங்க சலனமே இல்லாத ஒரு குளம் மாதிரி அமைதியா தெரியணும். உங்க நேரத்துக்கும் அன்புக்கும் நீங்களே ஒரு விலையை, ஸ்டாண்டர்டை நிர்ணயம் பண்ணுங்க. அப்போதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். உங்களை ஒரு திறந்த புத்தகமாக வைத்து உங்களை நீங்களே கிழித்துக் கொள்ளாதீர்கள். உங்களை ஒரு ரகசிய அறையாக மாற்றுங்கள். உங்களுக்கான மரியாதையும் அன்பும் தானாக உங்களை தேடி வரும். இப்போது சாணக்கியரின் 3வது விதியை மிகவும் ஆழமாக பார்ப்போம். விதி 3. அன்பிற்காக ஒருபோதும் பிச்சை எடுக்காதீர்கள். உங்களை ஒருவர் வேண்டுமென்றே தவிர்க்கும் போது ஏற்படும் வலி இருக்கிறதே, அது உலகத்திலேயே மிக கொடூரமான வலி. நேற்று வரை உங்களுடன் மணிக்கணக்காக சிரித்து பேசிய ஒருவர் திடீரென்று இன்று உங்களை தவிர்ப்பார்கள்.
நீங்கள் மிகவும் அன்பாக ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவீர்கள், ஆனால் அவர்கள் அதனை பார்த்தும் எந்த பதிலும் அளிக்க மாட்டார்கள். உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய பயம் வெடிக்கும். நாம் ஏதேனும் தவறு செய்து விட்டோமா, ஏன் பேச மறுக்கிறார்கள் என்று உங்கள் மூளை குழம்பும். உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள்? தயவு செய்து என்னிடம் பேசு, என்ன ஆனது, நான் என்ன தவறு செய்தேன் என்று அழுது கொண்டே அடுத்தடுத்து பல குறுஞ்செய்திகளை அனுப்புவீர்கள். தொலைபேசியில் அழைப்பீர்கள், ஆனால் அவர்கள் அந்த அழைப்பை துண்டிப்பார்கள். மற்றவர்கள் முன்னால் மிகவும் சந்தோஷமாக சிரித்து பேசுவார்கள். அதனை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றே செய்வார்கள். அந்த நிமிடம் உங்கள் சுயமரியாதையை அப்படியே தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு அவர்கள் காலில் விழுந்து கெஞ்சத் தோன்றும். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என்னை விட்டு போய்விடாதே என்று ஒரு பிச்சைக்காரனைப் போல கையேந்தி நிற்பீர்கள். ஒரு நிமிடம் அப்படியே நில்லுங்கள். உங்கள் கண்ணீரை துடைத்துவிட்டு சற்று தர்க்க ரீதியாக யோசித்துப் பாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பிச்சை எடுத்தால் சில காசுகள் வேண்டுமானால் கிடைக்கும். ஆனால் அன்பும் மரியாதையும் ஒருவன் காலில் விழுந்து கெஞ்சினால் ஒருபோதும் கிடைக்காது. உறவுகளின் உளவியல். இங்குதான் நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். பரிதாபமும் காதலும் ஒன்றல்ல. நீங்கள் அவர்களிடம் சென்று அழும்போது உங்கள் மேல் அவர்களுக்கு காதல் வராது, பரிதாபம்தான் வரும். அதுவும் கொஞ்ச நாளில் எரிச்சலாக மாறும். உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளும்போது, இவனுக்கு வேறு வழியே இல்லை, இவன் ஒரு பலவீனமான ஆள், இவனை நாம் எளிதாக ஆட்டி படைக்கலாம் என்று அவர்கள் மூளை கணக்கு போடும். அவர்கள் உங்கள் சுயமரியாதையை இன்னும் அதிகமாக மிதிப்பார்கள். ஒருவர் உங்களை விட்டு விலகி போக நினைக்கிறார் என்றால் அவர் உங்களை ஒரு பாரமாக பார்க்கத் தொடங்கிவிட்டார் என்று அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பிடித்து தொங்கினால் அவர்கள் இன்னும் வேகமாகத்தான் ஓடுவார்கள். ஒரு நாய்க்குட்டியை துரத்தினால் அது ஓடும், ஆனால் நீங்கள் திரும்பி நடந்தால் அது உங்கள் பின்னால் வரும். மனித மனமும் அப்படிதான் வேலை செய்கிறது. நீங்கள் கெஞ்ச கெஞ்ச அவர்களின் அகந்தை பல மடங்கு உயர்கிறது. உங்கள் கண்ணீரை அவர்கள் ஒரு விளையாட்டாக பார்க்க தொடங்கிவிடுகிறார்கள். சாணக்கியரின் ராஜதந்திரம். இந்த இடத்தில்தான் நீங்கள் ஆச்சாரியா சாணக்கியரின் மாபெரும் ராஜதந்திரத்தை கையில் எடுக்க வேண்டும். எங்கு உனக்கு மரியாதை இல்லையோ, எங்கு உன் அன்பு உதாசீனப்படுத்தப்படுகிறதோ அங்கு ஒரு நொடி கூட நிற்காதே. ஒருவர் உங்களை தவிர்க்கிறார்களா, நீங்களும் அவர்களை முழுமையாக புறக்கணியுங்கள். அவர்களிடம் சென்று எந்த விளக்கமும் கேட்காதீர்கள், சண்டை போடாதீர்கள். அமைதியாக முகத்தில் ஒரு சிறிய புன்னகையோடு அந்த இடத்தை விட்டு பின்வாங்குங்கள். இதனை உளவியலில் தொடர்பை துண்டிக்கும் கலை என்று சொல்வார்கள். அவர்களுக்கு எந்த குறுஞ்செய்தியும் அனுப்பாதீர்கள், ஃபோன் செய்யாதீர்கள். சமூக வலைதளங்களில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தேடி பார்க்காதீர்கள். சோகமான பாடல்களை வைத்து உங்கள் நிலையை அவர்களுக்கு காட்டாதீர்கள். நீங்கள் அவர்கள் உலகத்திலிருந்தே காணாமல் போய்விட வேண்டும். உங்களை அவர்கள் எங்குமே பார்க்கக்கூடாது. உங்கள் சத்தமே அவர்களுக்கு கேட்கக்கூடாது. ஆரம்பத்தில் இது உங்களுக்கு நரக வேதனையாக இருக்கும். அவர்களிடம் பேசாமல் உங்களால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. அவர்களை முழுமையாக இழந்து விடுவோமோ என்று உங்களுக்கு பயமாக இருக்கும். ஆனால் அந்த பயத்தை தூக்கி எறியுங்கள். உங்கள் மனதை இரும்பாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி அமைதியாக விலகும்போது அவர்கள் மூளையில் என்ன நடக்கும் தெரியுமா? முதல் வாரம் அவர்கள் அகந்தை சந்தோஷப்படும். இவன் வருவான், நம் காலில் வந்து விழுவான் என்று நினைப்பார்கள். இரண்டாவது வாரம் அவர்களுக்குள் ஒரு சிறிய பயம் வர ஆரம்பிக்கும். இவன் நம் பின்னாலேயே சுற்றினானே, திடீரென்று என்ன ஆனது, நிஜமாகவே நம்மை விட்டு போய்விட்டானா, வேறு யாரையாவது கண்டுபிடித்து விட்டானா என்று அவர்கள் அகந்தை பலமாக அடிவாங்கும். மூன்றாவது வாரம் இதுவரை இவன் நமக்கு அடிமை என்று இருந்த எண்ணம் உடைந்து சுக்குநூறாகும். ஒரு மதிப்புமிக்க பொருளை இழந்து விட்டோமோ என்ற பயம் அவர்களை உலுக்கி எடுக்கும். உங்களை வேண்டுமென்றே விலக்கி வைத்தவர்கள் இப்போது உங்களை தேடி வர ஆரம்பிப்பார்கள். உங்களிடம் பேச ஒரு காரணத்தை தேடுவார்கள். ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் மறந்து விடாதீர்கள். எந்த ஒரு உறவிலும் யாரால் அந்த உறவை விட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் விலகி செல்ல முடிகிறதோ அவரிடம்தான் அந்த உறவின் முழு கட்டுப்பாடும் இருக்கும். விலகி போகிறவர்களுக்கு தான் இங்கு எப்போதுமே மதிப்பு அதிகம். அன்பை கெஞ்சி வாங்காதீர்கள். உங்கள் விலகலால், உங்கள் அமைதியால், உங்கள் சுயமரியாதையால் அந்த அன்பை தட்டி பறிப்பதே அறிவுடைமை. விதி 4. காதலை விட உங்கள் லட்சியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முன்னுரிமை கொடுங்கள். சாணக்கியரின் இந்த 4வது ராஜதந்திரம் இந்த சமூகத்தின் மிக கசப்பான ஒரு உண்மையை உடைத்து பேசுகிறது. ஒரு தெளிவான லட்சியமும் பொருளாதார பலமும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாதவனோட அன்பை இந்த உலகம் ஒரு அற்பமான பைத்தியக்காரத்தனம்னு தான் முத்திரை குத்தும். நம்மில் பலர் செய்கிற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் உன்னை உயிராக நேசிக்கிறேன், உனக்காக என் உயிரையே கொடுப்பேன், உனக்காக என் படிப்பையும் வேலையையும் கூட இழப்பேன்னு சினிமா வசனம் பேசுறது தான். இதை கேட்கறதுக்கு இனிமையா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில பசி வரும்போது உங்க அன்பு ஒருவேளை உணவாகாது. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு இளைஞன் தன் காதலியே உலகம்னு சுத்திட்டு இருக்கான். அவளோட பேசுறதுக்காக படிப்பை விடுறான், வேலையில கவனத்தை சிதற விடுறான்.
கல்யாண பேச்சு வரும்போது அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க கேட்குற முதல் கேள்வி, நீ என்ன வேலை செய்யற, என் மகளை எப்படி பார்த்துப்ப, இதுதான். அப்போ அவன்கிட்ட பதில் இருக்காது. ஏன், அவனுக்காக எதையும் செய்வேன்னு சொன்ன அதே பொண்ணு கூட ஒரு கட்டத்துல உனக்குன்னு ஒரு லட்சியம் வேண்டாமா, உன்னை நம்பி நான் எப்படி வர முடியும்னு கேட்டுட்டு வசதியான வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. இங்க அந்த பெண் மேல மட்டும் தப்பில்ல, லட்சியத்தை அடகு வச்ச அந்த இளைஞன் மேலதான் தப்பு இருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் காதலியையே சுத்தி சுத்தி வரும்போது அவன் ஒரு சாதாரண மனுஷனா தெரிவான். ஆனா ஒருவன் தன் லட்சியத்தை நோக்கி வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு அரசனை போத தெரிவான். அரசர்கள் எப்போதுமே சிம்மாசனத்துல தான் அமருவாங்க. பெண்களோட சைக்காலஜியை நீங்க புரிஞ்சுக்கணும். இயல்பாவே பெண்களுக்கு தங்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய தைரியமான லட்சியம் கொண்ட ஆண்களை தான் பிடிக்கும். நீங்க காட்டுற அன்பை விட உங்க எதிர்காலத்து மேல நீங்க காட்டுற அக்கறை தான் உங்க மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை உருவாக்கும். உங்களை விட்டு சென்றவங்க கூட இவரை இழந்துட்டோமேன்னு வருத்தப்படுற அளவுக்கு உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. முதலிடம் உங்கள் லட்சியம், இரண்டாம் இடம் அன்பு. விதி 5. வார்த்தைகளை நம்பாதீர்கள், செயல்களை கவனியுங்கள். சாணக்கியரின் இந்த இறுதி ராஜதந்திரம் மனித மனத்தோட முகத்திரையை கிழித்து எறியது. நாம பல நேரங்கள்ல மற்றவங்க பேசுற இனிமையான வார்த்தைகளை தப்பு கணக்கு போட்டு ஏமாந்துடுறோம். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற வார்த்தைகளை அப்படியே உண்மைன்னு நம்பிடுறோம். ஆனா பேசுறதுக்கு எந்த செலவும் கிடையாது. உயிரையே கொடுப்பேன்னு டைப் பண்ணி அனுப்ப 2 செகண்ட் போதும். வார்த்தைகளுக்கு இங்க விலை கிடையாது. ஆனா அந்த வார்த்தையை செயலா மாத்துறதுக்கு தான் ஒரு பெரிய தைரியமும் நேர்மையும் வேணும். ஒருத்தர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு அவங்க சந்தோஷமா இருக்கும்போது சொல்ற பேச்சை வச்சு எடை போடாதீங்க. உண்மையான அன்பு எப்ப தெரியும்? நீங்க ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு உடம்பு முடியலன்னாலோ இல்ல கையில காசு இல்லாதப்போ ஒரு தூண் மாதிரி கூட நிக்கிறாங்களா, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு நொண்டி சாக்கு சொல்லி நழுவுறாங்களா? அன்புங்கிறது வெறும் பேச்சில இல்ல, அது செயல். ஒருத்தரோட உண்மையான முகத்தை கண்டுபிடிக்க ஒரு எளிய வழி, உங்க மேல தப்பே இல்லாத நேரத்திலையும் கோபத்துல அவங்க உங்களை எவ்வளவு கேவலமான வார்த்தைகளால திட்டுறாங்கன்னு பாருங்க. உங்களை மற்றவங்க முன்னாடி சிறுமைப்படுத்துறாங்களான்னு கவனிங்க. வார்த்தைகள் பொய் சொல்லும், ஆனா செயல்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. தகுதி இல்லாதவங்களுக்கு உங்க விலை மதிப்பற்ற அன்பை கொடுத்து உங்க எதிர்காலத்தை நரகமாக்கிக்காதீங்க. முடிவுரை: இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 சாணக்கிய விதிகளும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாபெரும் ஆயுதங்கள். அதிகமா யாருக்கும் கிடைக்காதீங்க. உங்க நேரத்துக்கு மதிப்பு கொடுங்க. ரகசிய அறையாக இருங்கள். திறந்த புத்தகமா மாறி மலிவாகாதீங்க. அன்புக்காக பிச்சை எடுக்காதீங்க. சுயமரியாதையோட விலக பழகுங்க. லட்சியத்திற்கு முதலிடம் கொடுங்க. உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. செயல்களை மட்டும் நம்புங்கள், இனிமையான வார்த்தைகளை அல்ல. இனி உங்க கண்ணீர் உங்களை மதிக்காத ஒருத்தருக்காக சிந்தக்கூடாது. உங்க நேரம் உங்க முன்னேற்றத்துக்காக மட்டும் செலவாகணும்னு முடிவு பண்ணுங்க. நீங்க யாரையும் தேடி போக தேவையில்லை. நீங்க உயரும்போது உண்மையான அன்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். தொடர்ந்து உங்கள் லட்சியத்தை நோக்கி